ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 100 எபிசோட கடந்து நேரடி சந்திப்பும் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்தது சென்னையில. இப்போ நம்ம 21வது சீசன்ல இருக்கோம். இதில பாராளுமன்றத்தில் நம்ம அத அவைன்னு நம்ம பொதுவா குறிப்பிட்டா கூட, இது குறித்த 5 எபிசோட்ஸ் பேசலாம் அப்படின்னு பிரிச்சதுல முதல்ல அறிமுகம் பேசினோம். அப்போ நடைமுறையில் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கக்கூடிய அவையில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அதனோட அ வரலாறு எப்படி இருந்தது? மாண்பு எப்படி இருக்கும்? அதனுடைய உறவு முறைகள் பத்திலாம் நெறைய பேசப் போறோம். வணக்கம்ண்ணா. பாஸ்கர். ம். நம்ம இப்போ ஒரு எலெக்ஷனை முடிச்சுட்டு ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போட்டதோட அவங்களுடைய பொறுப்பு நின்னு போகல அப்படின்றத குறிக்கிறதுக்காக தான் நாம தொடர்ந்து பேசணும் அப்படின்றத பத்தி ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தலைப்புல. இன்னைக்கு ஆளுங்கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுடைய எப்படி நடந்துக்கிறோம் நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ அப்படின்றத பத்தி பேச போறோம் இல்லையா? ஆமாங்க. இத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு இது எப்படி இருந்திருக்கணும்? எப்படி இருந்திருக்குது? அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா ரோஸ்கர்? ஆ அ கான்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரியும் சரி, பார்லிமென்ட் ஹிஸ்டரியும் குறிப்பா பிரதமர்களின் உரை, கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்டு, அதுக்கு முன்னாடி கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் இதெல்லாம் வந்து நான் சிலபஸ் படியே படிச்சதுனால வரலாறு கொஞ்சம் தெரியும். அதுலேருந்து கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவும் அப்பப்போ பேசுறதுனால மக்களோட இருக்கு. ஏன்னா, அது நான் ஒரு பேப்பராவே எடுத்து படிச்சதுனால 1935லேருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா, இந்த பாராளுமன்றம் என்கிற பேச்சும், அதற்கான நடைமுறையும் 1935ல கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தொடங்குது. இந்தியாவுக்கென்று ஒரு தனி சட்டமும், பாராளுமன்றமும், அதில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள பத்தின உரையாடல் தொடங்கி நமக்கு வந்து 50ஸ்க்கு பிறகு தான் அத நம்ம நடந்ததா நினைப்போம். 90கள்ல தொடங்குறாங்க. ஆனா 35ல அதற்கான வரைவுகள் எல்லாமே முன்மொழியிறாங்க. அப்பயிலிருந்து நடக்கக்கூடிய உரையாடல்கள பார்க்கும்பொழுது, எனக்கு 2, 3 பேர குறித்து சொல்லணும்னு தோணும். அ ஒண்ணு வந்து அம்பேத்கர், நேரு, அதற்கு பிறகு அ ராதாகிருஷ்ணன், அ வி.பி. சிங் இவர்களுடைய பீரியடு, லால் பகதூர் சாஸ்திரி இவர்களுடைய பேச்சு பாராளுமன்ற உரை எந்த அளவுக்கு முக்கியமா இருந்தாக்கா, அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் பிரிண்ட் போட்டு வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அத நான் கவனிப்பேன். ஒவ்வொரு முறை பப்ளிகேஷன் ஆஃப் டிவிஷன்ல போம்போதும் இவங்களுடைய பேச்சு அ விற்பனை ஆயினே இருக்கு. அது அ தமிழகத்தில கூட அப்படி சட்டமன்றத்தில் பேசினவங்களோட பேச்சு வந்து அவை குறிப்பிலருக்கும், அது வந்து அமைச்சர்களுக்கோ அல்லது உறுப்பினர்களுக்கோ பிரிண்டடா குடுக்குறாங்கன்னு தெரியும். ஆனா சிறந்த பாராளுமன்ற உரைன்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேருக்கு மட்டும் ரீபிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது, அ கான்ஸ்டிடியூஷனல் டிபேட்ல இருந்தே அ எப்படி அவங்க காரசாரமா உரையாடுவாங்க. ஒரு ஒரு வார்த்தைய புடிச்சுக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு அன்டச்சபிள் அப்படின்னு சொன்னாக்கா, அன்டச்சபிளுக்கும் டோன்ட் டச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு அம்பேத்கர் பேசிட்டே இருப்பாரு. அ அப்புறம் அதுக்கு மீறி அதாவது ஒரு 30, 40கள்லயே வந்து அ என்ன சொல்றது, தலித் மக்களுக்கான விஷயங்கள்லாம் அவர் உரையாடி முடிச்சிடுறாரு. 40 46, 47ல அவருடைய உரையாடல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததா அவர் சொல்றாரு. எங்களுக்கு உரிமை முன்னாடியே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு நான் பேச விரும்புறேன்னு பிசி, எம்பிசி, ஓபிசின்னு வெவ்வேறு கேட்டகரில பேசும்பொழுது, அதை நேரு குறிப்பா எடுத்துக்கிட்டு அத தொகுத்து பேசுவாரு. 46 டிசம்பர்ல. அத தொகுத்து பேசும்பொழுது, காங்கிரஸில் இருந்தவர்கள் நெறைய பேரு எதிர்த்து பேசுவாங்க. அதாவது ஆளுங்கட்சியில நேருவுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் வந்து அத ஒத்துக்க மாட்டாங்க. நேருவுடைய பேச்சு. அதெல்லாம் குறிப்பில இருக்கு. அப்போ அவரு அதுக்கு விளக்கம் குடுத்து, அதாவது சொந்த கட்சி, ஆளுங்கட்சி, இவர் பிரதமர், இவர் தேர்வு பண்ண அமைச்சர்களோட இருக்கும் பொழுதே, அவர்கள் முரண்பட்டு சில கருத்துக்களோட நேரு வந்து அத அவர்களுக்கு புரிய வச்சு, இப்படி கொண்டு வருவாரு அந்த 46ல.
50கள்ல அது மாரி ஒரு உரையாடல் நடக்கும். அது மாரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த உரையாடல் நேருக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரியுடைய பேச்சும், எழுத்தும் வந்து அவ்வளோ கூர்மையா இருக்கும். பார்லிமென்டரி பேச்சும், எழுத்தும். அவருடைய அவை குறிப்பெல்லாம் பார்த்தா தெரியுது. ஆடியோவா கேட்டதில்ல. அவ்வளோ கூர்மையாக ஒரு ஒரு தேசத்தினுடைய நலன் அதில வந்து அப்படியே பிரதிபலிக்கும். ஒரு கட்சியின் நலன் கடந்து, ஒரு தனி மனிதரின் நலன் கடந்து, விஷன், மிஷன்லாம் வந்து ஒரு தேசத்துக்கானதாக இருக்கும். லால் பகதூர் சாஸ்திரி. அதையும் வந்து எழுத்தா படிச்சிருக்கோம். இவர்கள் எல்லாம் யாரும் பெருசா எதிர்க்கட்சியோட சண்டை போட்டு பேசினது இல்ல. அன்னைக்கு எதிர்க்கட்சின்னு நம்ம யாராவது ஞாபகம் வச்சுக்கணும். யாரையாவது நெனச்சு பார்த்தா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டாங்க. ஒரு 5 முகம் ஒரு எதிர்க்கட்சியிலேருந்து ஞாபகம் வருமான்னு பார்த்தா வராது. அப்படி இருக்கு. ஆனா இவர்களுக்குள்ளாகவே உள்ள இருக்கக்கூடிய அத்தன பேரும் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க. நாமினேட்டடோட சேர்த்து. எல்லாரும் சேர்ந்து உரையாடி ஒரு வாரி ஒரு இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்த வளர்த்தெடுக்க நெனச்சிருக்கிறாங்க. காலப்போக்குல வந்து அது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சினாலே எதிரிகள் அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பத்த உருவாக்குனது. இது வந்து கட்சி சார்ந்ததா? அல்லது மீடியா பண்ணாங்களா இந்த வேலைய? இல்லை மக்களை தன்வசப்படுத்தி கட்சிக்காரங்கள கிளுகிளுப்பு ஊட்டுறதுக்காக இதெல்லாம் நடக்குதா? அப்படின்றது இது எப்போ எது நடந்ததுன்னு தெரியல. காலப்போக்குல அது வந்து ஒரு ஒரு மாதிரியான எதிர்கருத்தாக பார்க்காம, ஒரு எதிரி கருத்தா பார்க்குற மனநிலை உருவாகுறத கவனிக்க முடியும். இன்னைக்கு வந்து அ என்ன சொல்றது? வாள் ஏந்தி சண்டை போடக்கூடிய ஒரு களம் மாதிரி, கலோசியம் மாதிரி பார்லிமென்ட்ட இவங்க நடத்துறதுங்கிறது உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையும், அதன் மீது புரிதலும் உள்ளவங்களுக்கு வந்து இத ரசிக்கும்படியா இல்ல. ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய அல்லது அவநம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்கு. இது ஒரு ஒரு பிரீஃபா சொல்லணும் அப்டின்னா, இப்படிதான் எனக்கு தோணுது நான். 1935லேருந்து 2024 வரைக்கும் கவனிக்கும் பொழுது, ஒரு ஃபேஸ் அப்படியும், அந்த ஃபேஸோட இப்ப 2வது ஃபேஸோட உச்சகட்டமா பார்க்கும்பொழுது, இவன் அவன் மூக்குல குத்திட்டான்டா, அவன் இவன் மூக்குல குத்திட்டான்டாங்கிற மாரி, அ ஒண்ணு முகமது அலி ஃபார்ம்ஸ் மாரி ஆயிடுறோம் நம்ம. வச்சான் பாரு பஞ்ச்சு அது மாதிரி பாராளுமன்ற உரைகள் மாறிட்டே இருக்கு. வச்சா பாத்தியா, ராகுல் காந்தி குத்துனது மோடி மூக்குல எப்படி வீங்கிடுச்சு பாத்தியா, மோடி செவுல்ல அறைஞ்சுட்டாரு பாத்தியா பப்புவ, அப்படி ஒரு மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 140 கோடி மக்களோட ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கக்கூடிய 400 பேரு, அதில குறிப்பா ஒரு 10, 15 பேரு கபடி விளையாடுறதுங்கிறது, ஒரு பக்கம் பார்க்கும்போது கிளுகிளுப்பா இருந்தா கூட மீடியா காட்டுறது. உண்மையிலேயே அந்த பாராளுமன்ற அல்லது அவை மாண்புன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கு அதுக்கு வந்து இது ரொம்ப மோசமானதா இருக்கு. குறிப்பாக ஸ்பீக்கர், பிரசிடென்ட்லாம் நடந்துக்கிற விதம் சமீப காலங்கள்ல, அதுவும் கடந்த ஒரு 10, 15 வருஷமாவே வெறும் பிஜேபி ஆளும் நேரத்தில மட்டும் சொல்லல. காங்கிரஸ் ஆளும் நேரத்திலேயே அந்த இந்த ஹீரோ வொர்ஷிப் நம்ம ஏற்கனவே பேசினோம். பிராண்டிங் மாரி. ஒரு தனி மனிதனை அவனுடைய முகாந்தாரத்த மட்டுமே மையமா வச்சு, 120, 130 கோடி பேருக்கு வந்து பேச வேண்டிய ஆட்கள், தன்னுடைய கட்சிக்காகவும், அங்க இருக்கக்கூடிய மக்கள வந்து சிரிக்க வைக்கிறதுக்காகவும், ஒரு ரிங் மாஸ்டரா மாறுறதுங்கிற மனநிலை வந்து பாராளுமன்றத்துக்கு அல்லது சட்டமன்றத்துக்கு அது மாண்புடையதாகவோ, அழகானதாகவோ, அரசியல் ரீதியில அது ஏற்புடையதாகவோ இல்லங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. இதுல எப்படி இருந்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு இப்போ லிசன் பண்ண மாட்றாங்கங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாவே நான் நெனைக்கிறேன். சட்டமன்றத்திலயும் சரி, பாராளுமன்றத்திலயும். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல போய் பேசுறோம். ஒரு 5 பேர், 10 பேர் சேர்ந்து உரையாடல் நடத்துறோம். வகுப்பு இல்ல. ஒரு ஒரு விஷயத்த வளர்த்தெடுக்கிறோம். ஒரு கான்செப்டையோ, ஒரு ஐடியாவையோ, ஒரு கரிக்குலத்தையோ, ஒரு சட்டத்தையோ, ஒரு பாலிசியோ வளர்த்தெடுக்கிறோம்னா, 10 பேர் பேசுறோம்னா, ஒருத்தர் பேசும்போது 9 பேர் லிசன் பண்ணணும். நான் வந்தேன், என் கருத்த சொன்னேன், பேப்பர் எழுதி வச்சேன், நான் போறேன் அப்படிங்கிறது எந்த வகையிலும் அவர் கருத்தையே கூட அது வலுப்படுத்தாது. அ ஒரு அட்டெண்டன்ஸுக்காக பண்ற விஷயம் மாதிரி தெரியுது. இதே தான் நான் வரேன், ஒரு பேப்பர்ல எழுதிட்டு வரேன். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நபரையோ, ஒரு கருத்தையோ சார்ந்து நமக்கு அந்த 0 ஹவர்ஸ் எல்லாமே நம்ம அந்த இந்த பார்லிமென்டரி நடைமுறைன்றது நமக்கு தெரியறதுனால இதெல்லாம் உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு கொஸ்டின் ஹவர் எப்படி இருக்கணும்? 0 ஹவர் எப்படி இருக்கணும்? ஃபைனான்ஷியல் பில் எப்படி இருக்கணும்? கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிற பில்லுனா, அத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? லோக்சபாக்கும், ராஜ்யசபாக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன? இவங்க 2 பேருக்கும் பிரசிடென்ட் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் தெரிய போய் நமக்கு இதெல்லாம் கண்ணுக்கு படுது. வெறும் குழாயடி சண்டை மாரி இத நம்ம கவனிக்கல. ஒரு ஒரு ஃபைனான்ஷியல் பில் விவாதத்தில யார் யாருக்கு அதில பங்கு இருக்கு? எப்படி அதெல்லாம் நடத்தணும்னு கவனிக்கிறோம் இல்லையா? அது எந்த இதுவுமே அதில ஃபாலோ பண்றதில்ல.
அப்போ அத கவனிக்கும்பொழுது இது ஒரு கேலி கூத்தா பண்ணிட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி ஒரு வீட்லேருந்து வரும்போதே இன்னைக்கு போய் ஒரு அடிக்கிறோம். இந்த மாதிரியான மொழியில. இது ட்ரெண்ட்ல இருக்கு. ஏதோ ஒரு சினிமாவோ, ஏதோ ஒரு ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த சோசியல் மீடியா ட்ரெண்ட்ல இருக்கிறத ஒரு வார்த்தைய பிக் பண்ணி போட்டு, அத வச்சு ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதெல்லாம், இந்த இந்த மக்கள் மீது மதிப்பில்லாத ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சியா இருக்கிறதா, ஏதோ ஒரு கட்சியா இருக்கிறதாக எனக்கு படுது. எ எப்படி இருந்திருக்கணும்னா, ஆக்டிவ் லிசனர்ஸ் வேணும். அது ஆளுங்கட்சியோ, எதிர்க்கட்சியோ ஒரு நல்ல லிசனர் இருந்திருக்கணும். அந்த நல்ல லிசனர் எங்க போனாங்கன்னு தெரியல. யார் சொல்றதையும் யாரும் காதுல வாங்க மாட்றாங்க. பேசும்போது கத்திட்டு, நான் பேசுறது அவையில பதிவாயிடணுங்கிறதுக்காக, நல்ல சத்தமா கத்திட்டு காணாம போற மாரி தான் எனக்கு இதில தோணுது. அ ஒரு விஷயம். 2வது வந்து அ அதாவது அ யார யாருக்காக இப்போ இப்போ உதாரணத்துக்கு அ வயித்துல இருக்கிற குழந்தையிலேருந்து கிரேவ்யார்டுக்காக காத்திருக்கிற மனிதன் வரைக்கும், எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதியாக ஒரு மனுஷன ஒரு மாகாணத்திலேருந்து அனுப்புறோம். பார்லிமென்ட்ரினா இன்னும் கொஞ்சம் லார்ஜர் ஸ்கேல். இப்போ இன்னைக்கு கணக்குப்படி 12, 13 லட்சம் ஓட்டு இருக்கிறத ஒரு கான்ஸ்டிடியூன்சியா எடுத்தா கூட எம்பி கான்ஸ்டிடியூன்சி. இத்தன லட்சம் மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக போகக்கூடிய நபர், தனக்கு கிடைக்கக்கூடிய 5 அல்லது 10 நிமிடம், எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு எம்பி அ முதல் முறையாக தென் சென்னையிலேருந்து தேர்வாகி இலக்கிய ரீதியா இருக்கக்கூடிய அவங்க. ம். இலக்கிய ரீதியா அவங்கள தெரியும் நமக்கு. அவங்க முதல் உரையாடல்ல வந்து பேசும்பொழுது 14 நிமிஷம் பேசுனாங்க. அது டெபியூ ஸ்பீச்ன்னு சொல்லிட்டு குடுப்பாங்க எக்ஸ்ட்ரா டைம். 14 நிமிஷத்த நான் வந்து பலமுறை கேட்டுட்டேன். 9 நிமிடங்களுக்கு மேலாக, நான் யார்? என் அண்ணன் யார்? என் தம்பி யார்? எங்க அப்பா யார்? என்னுடைய புலமை என்ன? இதெல்லாம் பேசிட்டு, கடைசியா 3 நிமிஷமோ, 2 நிமிஷமோ மக்கள பத்தி பேசிட்டு இறங்கிட்டாங்க. ஒரு பாராளுமன்றத்தின் 14 நிமிஷங்கிறது, ஒரு தேசத்தினுடைய அடுத்த 5 ஆண்டுகள்ல நடக்கப்போற அனைத்தும், அந்த துறை சார்ந்து அல்லது பல்துறை சார்ந்து நடக்கப்போற ஒரு லாங் மார்ச் அப்படிம்பார்ல இவரு நம்ம அ சவுத் ஆப்பிரிக்கன் தலைவர். அந்த லாங் மார்ச் டூ ஃப்ரீடம்ல அதில ஒரு போர்ஷன் அது. ஒரு விடுதலைக்காக நகரக்கூடிய, ஒரு முன்னேற்றத்துக்காக நகரக்கூடிய ஒரு லாங் மார்ச்ல ஒரு எம்பியோட ரெப்ரசன்டேஷன் அந்த 14 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்குறேன். அது மாரி தான் நெறைய பேருக்கு 5 நிமிஷம், 7 நிமிஷம், 10 நிமிஷம் குடுக்குறாங்க. அந்த 5 நிமிஷம், 7 நிமிஷத்துல ஒரு 1 நிமிஷம் கூட எதிர்க்கட்சிய கலாய்க்கலாம். ஏதோ ஒண்ணு அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பகடி, அரசியல் பகடி இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா முழு நேரம் அரசியல் பகடிங்கிற பேர்ல ஒரு வலிந்து திணிக்கக்கூடிய ஒரு ஜோக்லாம் சொல்லிக்கிட்டு, இப்படி நடக்கும் பொழுது, மக்களுடைய பிரச்சனையை உண்மையிலேயே பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறது குறைய குறைய, இது வந்து தனியார் நிறுவனங்கள் இத பத்தி ஒரு ஸ்டோரிய கிரியேட் பண்றாங்க. அந்த நரேஷன் மூலமாக இந்த அரச வந்து மாத்துறது நமக்கு தெரியுது. ஒரு கல்வியில அல்லது தொழில்நுட்பத்தில, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, மருத்துவத்தில அங்க உரையாடல் நடத்தாம, அங்க ஒரு தனி மனித தாக்குதல், அவர்களுடைய உடைய பத்தின கேலி கிண்டல், அ ம சாப்பிடுறத வச்சு வடை சுடுறாங்க, வடை திங்கிறாங்க, கேன்டீனுக்கு வடை திங்க தான் போறாங்கன்னு 40 எம்பி சேர்ந்து வடை திங்க போறாங்கங்கிறது, அவங்க வடை தான் சுடுறாங்கங்கிறது, இவங்க ஊறுகாய் மாமிங்கிறது. இந்த மாதிரி கேலி கிண்டல் வந்து ஏதோ ஒரு எல்லாம் நடக்கும்பொழுது இடையில ஒரு அ 1 நிமிஷம் அப்படி வந்துட்டு போலாம். ஒரு ஒரு கீழ் ஒரு ஒலிக்கற்றை மாரி இடையில வந்துட்டு போலாம். ஒரு ஒரு ஃபிளாஷ் மாதிரி. ஆனா முழு நேரமாக 10 பேர் பேசும்பொழுதும் 10 பேர் இதே வேலைய செஞ்சு பெஞ்ச தட்டின்னு இருந்தோம்னாக்கா, நாளைக்கு இதே நடைமுறை சட்டமன்றத்துக்கு ஒரு மாடல் ஆயிடும். எப்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்து மத்த ஹை கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, பெஞ்ச் செஷன்ஸ்க்கு சின்ன சின்ன கோர்ட் வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து ஒரு ரெஃபரன்ஸா மாறிருமோ, அதேபோல பாராளுமன்றத்தில நடக்கக்கூடியது எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மாநில அவைக்கான ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா மாறிடுது. அங்க ஒரு மாண்பு கடைபிடிக்கப்பட்டா, பாராளுமன்றத்திலேயே இப்ப நம்ம இங்க சட்டமன்றத்தில ஏதாவது இருந்தாக்கா, பாராளுமன்றத்திலேயே இது சர்வசாதாரணம். இங்க உட்கார்ந்து நீங்க பியூர் லைன் பேசுறீங்களான்னு கேட்கறதுக்கான ஒரு மாதிரிகளாக மாறியிருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே அந்த எந்த அளவுக்கு லிசன் பண்றோம், எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றோம். இது 2மே ரொம்ப முக்கியமா பார்க்குறேன் நான். இது 2மே குறைஞ்சிருச்சு. இன்னொன்னு தன்னுடைய காயங்கள், அதாவது தான் பட்ட காயங்களுக்கு அ விடை தேடுறாங்களோன்னு தோணுது. அது எதிர்க்கட்சியோ, ஆளுங்கட்சியோ, இந்த பிரச்சாரத்தின் போதோ, அல்லது முந்தைய அரசின் போதோ, தன் கட்சியின் மீதோ, தான் மீதோ ஏற்படுத்தப்பட்ட காயங்களுக்கு பாராளுமன்றத்தில மருந்து போட்டுக்கிறாங்களோ, ஒரு ஆறுதல் தேடிக்கிறாங்களோ, இந்த கோவம் மூலியமாகவோ,
அல்லது இந்த மாரி பகடி மூலியமாகவோ, தன்னுடைய சஃபரிங் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த துன்பத்த வந்து ஆற்றுப்படுத்திக்கிற நேரமாக அல்லது அதற்கான களமா இவங்க மாத்திட்டாங்களோன்றது என்னுடைய கவல. அப்படி இருக்கக்கூடாது. இது எதுவுமே இல்லாத ஒரு தளமாக, மக்கள் மீது அக்கறை கொண்ட, இவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட, அதை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய பாராளுமன்றத்தில, இத்தனைக்கும் நம்ம பைகாமரல் சிஸ்டத்தில ஒர்க் பண்ணுகிறோம். 2 அவை இருக்கு. நமக்கு பிரசிடென்ட் ரூல் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் ரூல் இருக்கு. அதிலே 2 அவை இருக்கு. அதற்கு மேல பிரசிடென்ட்டுடைய ஒப்புதல் தேவையா இருக்கு. இப்படி பைகாமரல் சிஸ்டத்தில ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் உலகத்தில இவ்வளோ பெரிய டெமோக்ராட்டிக் பார்லிமென்டேரியன் ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே கிடையாது. நீங்க நிலப்பரப்புல வேணா ரஷ்யா பெருசா இருக்கலாம். இந்த பாராளுமன்ற அவைய பொறுத்தவரைக்கும் நாம தான் உலகத்துக்கே பெரிய மாதிரி. வெறும் மாதிரி கிடையாது. ஒரு பெரிய மாதிரியா இருக்க வேண்டிய இடத்துல, இப்படி பகடிகள் நடத்தும்பொழுது, இது மாநிலங்களுக்கு மட்டும் செட் பண்ணல. மற்ற தேசங்களுக்கும் இது செட் பண்ணுது. அது அம்பேத்கரோ, நேரோ அல்லது காந்தி பாராளுமன்றத்துக்கு வெளியில இருந்து விமர்சிக்கும்போது கூட, எல்லா நாடுகளும் அத கவனிச்சு, அதன்படி தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்க. அந்த ஒழுங்குபடுத்திக்கக்கூடிய எவால்விங் டெமோக்ரசி வந்து உடைஞ்சு போயி, டெமோக்ரசின்றது ஒரு இறுகிப்போன ஒரு அமைப்பாக்கி, அந்த இறுகிப்போன அமைப்புக்குள்ள உட்காந்து, இவங்க கபடி விளையாடுறதோ, அல்லது இந்த கொலோசியம் ஒருத்தர மாத்தி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தர் நின்னு கிளேடியேட்டர் படம் மாரி பண்ணுகிறாங்க. ஒரு ஹீரோ வருவாரு, அவருக்கு சிங்கத்த பாரு, என் பக்கம் இந்த ஒரு சிங்கத்த அனுப்புறேன் அப்படின்னு அனுப்புறது. அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, பெரிய கதைய தூக்கி சிங்கம் மண்டையில அடிப்பாரு. அந்த மாதிரியான அ ரொம்ப வயலன்ட் ஸ்ட்ரக்சராக பாராளுமன்றம் இல்லாம, நம்மளுடைய அடிப்படையே நான் வயலன்ட்ல வளர்ந்திருக்கும். சுதந்திரம் நான் வயலன்ட்ல வாங்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி எத்தன போர நம்ம நிறுத்தத்துக்கு நான் வயலன்ட் பேசியிருக்கோம். ரொம்ப வயலன்ட் ஸ்ட்ரக்சர பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு வராம இருந்திருக்கணுன்றது தான் நம்ம நெனைக்கிறோம். ஏன்னா, அது அது வயலன்ட்டா தான் நான் பார்க்குறேன். இவர்களுடைய பேச்சும், இவருடைய பகடியும் அது பார்க்கும்போது நமக்கே கூட சிரிப்பு வந்துடலாம். வடிவேலுடைய வடிவேல பார்க்கும்போது சிரிப்பு வரும். ஆனா, அதில சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலி பார்த்தா ரொம்ப தப்பாவும் இருக்கும். அந்த மாதிரி யார் பண்ணும்பொழுதும் நமக்கு சிரிப்பு அந்த நேரத்தில வந்துட்டா கூட, ஒரு 2 நிமிஷம் இந்த நேரம் யோசிச்சோம்னா, என்ன இவ்வளோ அசிங்கமா நடந்துக்கிறாங்க? அப்படிங்கிறது உறுத்துது. இப்படி ஒரு அவை இருக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய பெரிய அவை அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது நான் யோசிக்கிறேன். இந்த மாரி ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சர்ல. எனக்கு ஃபண்டமென்டலா ஒரு பிரச்சனை உண்டு அதுல. ம். என்ன பிரச்சனைன்னா, நம்ம சாதாரண மக்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா, நீங்க நம்ம ஊர்ல பஞ்சாயத்துல உட்கார்றோம் இல்லையா? என்ன, பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு போறவன்னாலே வந்து, அ அதுக்கு வந்து எப்பேர்ப்பட்ட ஆள் இருக்கணும்னு யோசிக்கிறோம். அ அதே உள்ளூர்ல இவங்களுடைய அந்த பாரம்பரிய பஞ்சாயத்து மரத்துக்கு கீழ வந்து உட்கார்றது அப்படின்னா, அதுக்கு தான் நெறைய யோசிக்கிறோம். எப்படிப்பட்ட ஆளு தலைவரா வரணும் அப்படின்னு. ஆனா அந்த பாராளுமன்றத்துடைய இந்த அவையில அவங்க உட்காரக்கூடிய அந்த விதம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தை சார்ந்தே இருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல 2, 3 பேர் பேசியிருந்தாங்க. எப்படிங்க ஒரு செங்கோல் வந்து ஒரு இதுல இருக்கக்கூடிய ஒரு செங்கோல் எடுத்துட்டு போய் எப்படி நீங்க ம் பாராளுமன்றத்துல வச்சீங்க? அதாவது நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு செங்கோல நீங்க வச்சு, அதுக்கு ஏன் நீங்க வணக்கம் வைக்கிறீங்க? நீங்க வந்து அதற்கு பதிலாக நம்ம கான்ஸ்டிடியூஷன் வச்சு அதுக்கு தானே நீங்க வணங்கணும். அதுதானே உங்களுக்கு வந்து மூலம் அப்படின்ற அந்த ஒரு பொருட்பட ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆ மறுக்க முடியாத விஷயம். இத பத்தி பேசியிருக்கணும். ஆ அந்த செங்கோல் எடுத்துட்டு போய் அங்க நிறுவனதற்கு அ மொத்த நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சிகள் கூட ஏதேனும் ஒரு கலந்தாலோசனை பண்ணாங்களா? அல்லது தன்னிச்சையாக முடிவெடுத்தாங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டுல இருந்து ஏதோ ஒண்ணத்த எடுத்துட்டு போய் அங்க வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் உங்களோட இருக்கேன்னு அ ஒரு அரசியலுக்காக தான் வந்து அந்த செங்கோல் நிறுவப்பட்டதோ அப்படின்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா, ஏதோ வந்து நான் உங்க ஊர்லேருந்து ஒரு கோல் எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 2, 3 மாசம் கழிச்சு ஒரு பிஜேபி தலைவர் ஒருத்தர் பேசும்போது, எங்கேயோ ஒரு இடத்துல திருத்தணியில எங்கேயோ ஒரு இடத்துல பேசும்போது சொன்னாரு.
உங்க ஊர் செங்கோலுக்கு எடுத்துட்டு போய் நாங்க பாராளுமன்றத்த வச்சு மரியாதை குடுத்துருக்கோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு விசுவாசமா ஓட்டு போடணும் அப்படின்னு நேரடியா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஏதோ ஒரு இடத்துல பேசும்போது. இங்க பார்த்தேன் அது. அது மாதிரி ஆ இந்தியா மாரி ஒரு நாடு. இந்தியா நாட்டை ஆளக்கூடிய நம்மளுடைய பிரதிநிதிகள் அப்படின்னா, இப்படி ஒரு அ நாடாளுமன்றத்துடைய அந்த அவையோடைய அந்த ஸ்ட்ரக்சர பார்த்தீங்கன்னா, எதிர்ல எதிர்ல உட்காந்துக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள்லாம் இந்த பக்கம் உட்காரும். ஆளுங்கட்சியெல்லாம் இந்த பக்கம் உட்காரும். அ ஏன் வந்து சபாநாயகருடைய வலது பக்கம் இவங்களும், இடது பக்கம் அவங்களும் உட்காந்துக்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அப்படித்தான் உட்கார்றாங்க. அதனால இங்கேயும் அப்படியே உட்கார்றோம். நம்ம வந்து செங்கோல் வச்சுட்டா இது இந்திய பாராளுமன்றம் ஆயிராது. நம்ம உட்கார்ற விதத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஏன் நம்ம வந்து பெரும்பாலான கிராமங்கள்ல வந்து இன்னும் மின் வசதியே வந்து இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்ல, எதுக்கு இவ்வளோ பெரிய வளாகத்துல முழுக்க ஏசி போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இவங்கெல்லாம் வேலை செய்யணும்? அது எதுக்கு வந்து அந்த அவைன்றது வந்து ஏதோ ஒரு தியேட்டர் மாரி அது ஏன் பண்ணணும்? பழைய நாடாளுமன்றத்துல அட்லீஸ்ட் வெள்ளைக்காரனுடையது அப்படியே நம்ம பண்ணோம். அத அப்படியே ரிட்டெயின் பண்ணிட்டோம். இப்ப புதுசா நாமளே ஒண்ணு கட்டியிருக்கிறோம். இதையாவது வந்து மாத்தி அமைச்சிருக்கலாமே! ஒரு அரச மரமோ, ஒரு ஆலமரமோ வச்சு, அந்த மரத்த சுத்தி உட்காந்துட்டு இவங்க பேசுற மாரி வச்சிருந்தாங்கன்னா, இந்திய நாட்டுல கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தனும், அட நம்மள பத்தி பேசுறதுக்கு நம்ம ஊர் மாரியே ஒரு இடத்துல உட்காந்து பேசுறான் அப்படின்னும் போது தான், நம்ம ஊர்ல யாருக்கு மரியாதை குடுக்குறோமோ, அவன வந்து நாம ஓட்டு போட்டு அனுப்புவோம். இப்ப வந்து அரசாங்கம் நம்மளது இல்ல, அது வேற யாருதோ அப்படின்னு நெனைக்கிறோம். அப்படித்தான் இருக்குது. ஏன்னா, அங்க போய் பேசக்கூடிய ஆள் யாரா இருக்கணும்? அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு போடுறோம். இது எனக்கு ஃபண்டமென்டலி வந்து இந்த உட்காரும் முறை, நாம பேசுற முறை, ஆ இது எல்லாத்துலயுமே வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு மேற்கத்திய பாணிய வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்றோம். இதுல பல்வேறு பிரச்சனைகள பார்க்குறேன். நான் வந்து ரொம்ப அடிப்படையில பார்க்குறேன். அதாவது ஒரு ஆப்பரேஷனலா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். வெவ்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவங்க வர்றாங்க. வெவ்வேறு மொழியில பேசுறாங்க. அவங்க வெவ்வேறு மொழியில பேசும்போது, அடுத்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வந்து அத வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்து மொழிபெயர்த்து அவங்க காதுல கேட்கிற மாரி ஒரு கருவி பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய அந்த உரைய இப்ப தொலைக்காட்சியில லைவா காமிக்க ஆரம்பிச்சாங்க. அது காண்பிக்க ஆரம்பிச்சதிலிருந்து ஒரு அது ஒரிஜினலா பண்ணது வந்து அக்கவுண்டபிலிட்டிக்காக பண்ணாங்க. இதன் மூலமாக வந்து உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் வந்து நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஆனா எந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருடைய நாளைக்கு எங்க தொகுதி வேட்பாளர் பேச போறாங்க. நான் போய் பார்க்கணுங்க. லைவா வருங்க. நான் 11 மணிக்கு நான் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டேன். போய் பார்ப்போம். அப்படின்னு யாரும் சொன்னதாக எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. அல்லது எங்க தொகுதி எம்பி வந்து எங்க தொகுதி விஷயங்கள பத்தி பேசப் போறாரு. அல்லது நாட்டினுடைய வெளியுறவு பத்தி முக்கியமான கருத்துல வந்து அவரு பங்கேத்துக்க போறாரு. விவாதத்துல இன்னைக்கு பேசப் போறாரு. ஏன்னா, அது அவருக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயம். அப்படின்னும் எந்த ஒரு ஓட்டு போட்ட மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதி இன்னைக்கு பேசுவார்ன்னு பெருமையாக சொல்றதோ, அல்லது அதை தொடர்ந்து கேட்கிறதோ, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. ஸோ எங்கேயோ வந்து அந்த தொடர்பு வந்து ஓட்டு போட்ட உடனே அத்து போயிருது. அதுக்கப்புறம் வந்து நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இல்லைங்க. அது ஏதோ நாட்ட ஆள்ற வேலை ஏதோ பண்றாங்க. விட்டு முடிச்சு அவங்க ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம வேலை நமக்கு இருக்கத்தான் செய்யுது. நம்ம வேலைய பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாரி. இன்னைக்கு சராசரி மக்களுடைய தொடர்பு வந்து நாட்டை நிர்வகிக்கும் ஒரு இடத்துல இருந்து இதாய் போகுதோ, விலகி போகுதோ, அங்கேயே எனக்கு வந்து இது துவங்குது. அதற்கு வந்து உட்காரும் முறை, நம்ம நிர்வகிக்கிற முறையில வந்து நெறைய விஷயங்கள வந்து நான் பிசிக்காலிட்டிய சொல்றேன். அந்த பிசிக்கல் லொகேஷன் ஸ்பேஸ சொல்றேன். அதிலேயே மாற்றங்கள் வரணுமோன்னு தோணுது. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் ஒருத்தர கேட்கிறது.
முந்தைய காலத்துல கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருந்துச்சு. இப்போ நீங்க நேரு காலத்துல சொன்னீங்க இல்லையா? 50கள்ல. 50கள்ல யாரும் ஒருத்தர சந்தேகப்படல. எல்லாரும் நாட்டு நலனுக்காக தான் பேசுறோம் அப்படின்றது இருந்துச்சு. இவங்க வந்து எந்த ஊரைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும், எந்த ஜாதியை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இந்திய நாட்டுடைய ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு பிரதிநிதியா அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னா, இந்த நாட்டுக்கு அவர் சொல்றது நாட்டின் மேல ஒரு மதிப்பினாலயும், நாட்டின் மேல ஒரு அ பொறுப்பு எடுத்துக்கக்கூடிய தகுதியும் உடையவராக தான் இருப்பாரு அவரு. அதனால அவர் சொல்றத நாம மரியாதை குடுத்து கேட்கணும். அப்படின்றத சந்தேகம் இல்லாம எல்லாரும் நம்புனாங்க அந்த காலகட்டத்துல. இன்னைக்கு அப்படி இல்லையே! இவருக்கு நெறைய காசு இருக்குங்க. அதனால சீட்டு கேட்டாரு. கட்சிக்கு காசு குடுத்தாரு. அதனால நாங்க சீட்டு குடுத்தோம். நெறைய ஓட்டு வாங்கி வந்துட்டாரு. எங்க ஊர்ல இந்த ஜாதிக்காரங்க அதிகங்க. அதனால அந்த ஜாதிக்காரங்க யாரானும் வந்து எம்பி பதவி கேட்டா நல்லாருக்கும்னாங்க. இவர் ஒருத்தர் தான் அந்த ஜாதியில வந்து நெறைய காசு இருக்கிற ஆளு. பெருசா எந்த விஷயமும் தெரியாது. எ ஆனா அவரு வந்து அந்த ஊர்ல வந்து அவருக்கு ஓட்டு போட்டோம்னா, அவரு வெற்றி அடைஞ்சிருவாருன்றதுனால, அவர நாங்க ஒரு டிக்கெட் குடுத்தோம். அவரு வந்துட்டாரு. அப்படின்னு வர்றவங்க. அல்லது எங்க தலைவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்க இவங்க. இவங்க இந்த அம்மா வந்தாங்கன்னா, எங்க தலைவர் வந்து இவங்க போட்டியிடணும்னு விரும்பினாரு. அதனால இந்த அம்மாக்கு நாங்க வந்து குடுத்துட்டோம். அப்படின்னு சொல்லி மேலிடத்தை காட்டி வர்றவங்க. இப்படியாக உங்களுடைய தகுதி நாடாளுமன்றத்து இவ்வளவு நீங்க சொன்னீங்க இல்லையா? இந்தா வந்து மிகப்பெரிய ஒரு அ ஜனநாயகம் அப்படின்னு. பெரும் ஜனநாயகம், பெரிய ஜனநாயகம். எல்லாரும் பார்த்து மூக்கு மேல விரல வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயகமா இருக்குது. அப்படி பார்த்தோம்னா, இவ்வளவு பெரிய ஒரு நாட்ட ஆள்றதுக்கு எவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள வச்சு நாம வந்து இந்த தகுதிய வந்து நிர்ணயிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப வருந்த வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆளும் கட்சியோ அல்லது எதிர்க்கட்சியோ, ஆ இவங்க சொல்லி நான் என்ன கேட்கறது? இவங்க எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாதா? நெறைய காசு இருக்கு அதனால வந்தாங்க. இவங்க ஜாதிக்காரங்களுடைய இது இருந்துச்சு அதனால வந்தாங்க. அல்லது இவங்க வந்து இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியிலிருந்து இவங்கள வந்து எலக்ட் ஆயி வந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்களே தவிர, விதவிதமாக கூறு போட்டு, பிரித்து அந்த பிரிக்கிறது இந்த நீங்க சொன்ன இந்த கடந்த 10, 15 ஆண்டுகள்ல இன்னும் அதிகமாயிருக்கு. ஏன்னா, பிரிச்சு தான் மக்கள வந்து ஆள முடியும். அப்படின்றது ரொம்ப தெளிவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பல பேர் வந்து புரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, அத ஒவ்வொரு பிரிவையும் அரசியலாக்கிட்டாங்க. இந்த பிரிவை எல்லாம் தாண்டி இந்த நாடுன்னு ஒண்ணு இருக்குது. அந்த நாட்டு நலனுக்காக தான் நம்ம இங்க இருக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை 50கள்ல இருந்துச்சு. இன்றைக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அதனால தான் வந்து கிண்டல் பேசுவதோ, பல பேரும் இவங்க பேசுறதெல்லாம் நான் பார்க்கும்போது, சில சமயம் அவங்கள வாக்கு போட்ட வாக்காளர்களுக்கு ஏதோ ஒரு அ அரசியல் என்ன சொல்றது? இந்த பரப்புரைன்னு சொல்ற மாதிரி அங்கருந்து பேசுறாங்க நாடாளுமன்றத்துல அவசியமே இல்ல. சில சமயம் கட்சியோட விசுவாசத்த காமிக்கிறதுக்கு அங்க போய் பேசுறது. இப்ப நம்ம ஊர் எம்பிக்கள் கூட பல பேர் பார்த்தீங்கன்னா, இந்த முறை அவங்க வந்து நாடாளுமன்றத்துல அவங்களுடைய அந்த பதவி பிரமாணம் செய்யும்போது, இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுக்கும் வந்து வாழ்க போட்டாங்க. இப்ப உங்க உங்க ஊர் கட்சி, உங்க ஊர் கடவுளு, உங்க ஊரு பக்கத்து ஊருக்காரரு, உங்க மாமனாரு, உங்க மச்சினரு எல்லாருக்கும் நீங்க வாழ்க போட்டு முடிச்சன்னீங்கன்னா, ஏன்னா நீங்க அவங்க சார்ந்து தான் இருக்கிறீங்க. அப்படியே நீங்க வந்து உங்க கட்சிக்கு காசு குடுத்த கான்ட்ராக்டருக்கும் வாழ்க போட்டுடலாம்.
இல்லையா? இல்ல உங்களுக்கு வந்து கருப்பு பணமோ ஏதோ ஒண்ணு யாரானா குடுத்தாங்கன்னா, அவங்களுக்கும் கூட வாழ்க்கா போட்டல். இது அவசியம் இல்லாத விஷயம். ஸோ இது வந்து ஒரு நான் பார்க்குறது வந்து இந்த இந்த தேவையில்லாம இந்த கோஷம் போடுறது. இதெல்லாம் வந்து எதுக்காக வருதுன்னா, நீங்களே உங்கள வந்து கீழ்மைப்படுத்திக்கிறது தான். நீங்க ஒரு நாடாளுமன்றத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக நீங்க போறீங்க. இவ்வளவு மக்கள் பல லட்சம் மக்களுடைய பிரதிநிதியா போறீங்க அப்டின்னா, உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு சுயமரியாதையோ, உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு சுய மதிப்போ இருந்ததுன்னா, அங்க போய் நின்னுட்டு உங்களுடைய அடிமைத்தனத்த நீங்க வந்து பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஐய்யயோ! தலைவரே! நீங்க தலைவர் வந்து எங்க தலைவர் எந்திரிச்சுட்டாரு. எங்க தலைவர் பேசப் போறாரு. எங்க தலைவர் கர்ஜன பண்றாரு. ஆஹாஹாஹா! இங்க ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க பிரதம மந்திரி பேச ஆரம்பிச்சாருன்னா, சுத்தி இருக்கிறவெல்லாம் வந்து ஒருத்தன மிஞ்சி ஒருத்தன் கை தட்டுறான். அவர் பேசுறதுக்கு நடுவுல தப்பி தவறி நிறுத்திட்டாருன்னா, ஓ! நிறுத்துறாரு அப்டின்னா நம்ம வந்து கை தட்டணும் எதிர்பார்க்கிறாரோன்னு கை தட்டுறோம். அவர் தண்ணி குடுக்கறதுக்கு கூட நிறுத்தலாம். இருந்தாலும் வந்து அவங்களுடைய அந்த விசுவாசத்த காமிக்கிறதுக்காக தான் அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க சுத்தி மொத்த பேரும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும்போதும், வரிக்கு ஒரு முறை, எங்க பிரதம மந்திரி இப்படி சொன்னாரு. இங்க சட்டசபையில அதே மாரி தான். எங்க முதல் மந்திரி இப்படி சொன்னாரு. முதல் மந்திரியின் வழிகாட்டுதலின் பேரில், முதல் மந்திரியின் அ நேரடி கண்காணிப்பில் பேரில், முதல் மந்திரியின் எங்கள் பிரதம மந்திரியின் என்ன சொல்றது, எங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்வதன் பேரில் அப்படின்ற மாதிரி, எல்லாத்துக்கும் வந்து அவங்க பேர சொல்லித்தான் சொல்லணும்னா, எய்தர் நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு குவாலிஃபிகேஷனே இல்லாம வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லது உங்களுடைய விசுவாசத்தை நீங்க காமிக்கலன்னா, உங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். 2மே ஒரு ஜனநாயகத்துக்கு அவசியம் இல்லாத விஷயம். இங்க தான் வந்து தப்பு பண்றாங்க நம்ம மக்கள் வந்து. அத வந்து அதுதான் நான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஆப்பரேஷனல் லெவல்ல நம்ம பார்க்கிறோம். தினம் தினம் பார்க்கறத நான் அப்படிதான் பார்க்கிறேன். எனக்கு இத இங்க நீங்க தாண்டி சொல்லும்போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அந்த முன்னாடி கேட்டீங்கல்ல, அந்த வரலாறும் எப்படி இருந்திருக்கணும், இப்ப எப்படி இருக்கணும்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அதுல மிக முக்கியமான ஒரு கூறு, பாராளுமன்றத்துக்கு வெளியில நடந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மத்தியில காந்தி, இங்க மாநிலத்தில நமக்கு பெரியார் மாதிரி ஆட்கள், கட்சி சாராத, அவை சாராத வெளியில இருந்துகிட்டு, தத்துவங்களையும் சரி, மனிதர்களையும் சரி, அவங்க செஞ்ச செயல்களையும் சரி, ஒரு ஒரு நுட்பத்தோட அதை விமர்சனம் செஞ்ச விதம், அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணலாங்க. கிரிட்டிசைஸே பண்ணாம ஒரு அவை நடக்காது. ஆனா, அப்படி ஒரு ஆள நம்ம இன்னைக்கு எங்கேயாவது இருக்காங்களான்னு தேடுனா இல்ல. அது ஒரு பெரிய இழப்பாவும், அப்படியான ஆட்கள் தேவைன்றதும் நான் அங்க சேர்க்கணும்னு நெனச்சுப்பேன். நீங்க பேசிட்டே இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஒரு பாராளுமன்றத்தை விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒ ஒரு நபர் வெளியில இருந்து அரசியல் கூர்மை உள்ள, நீங்க சொன்ன மாரி அந்த உண்மை உள்ள, இந்த உண்மையும் சத்தியத்தையும் தான் கொண்ட வார்த்தையில இருக்கிற நபர்கள் காணாம போனதும், இப்போ நம்ம நெறைய பேசணும். மீடியா பத்தி பேசப் போறோம், மக்கள் பத்தி பேசப் போறோம், எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரிலாம். இவர்கள் இவர்கள் எல்லாரையும் விமர்சிச்சிருக்காங்க இவங்க. அப்படி ஒரு நபர் இல்லாம போனதும் இவர்களுடைய இப்ப நம்ம சொல்லுவோம்ல கிராமத்துல ஒரு சொல்லோட இவன் கொட்டத்த அடக்கிறதுக்கு வேற ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி, ஒரு அந்த மாதிரி நெறைய இருந்தாங்க. வெளியில இருந்து அந்த இப்ப இருக்கிறவங்க ஒரு எழுத்தாளுமையாகவோ, அல்லது ஒரு சார்பு நிலை கொண்டவர்களாகவோ இருந்து விமர்சனம் பண்றாங்க. ஓ ஒரு துறை சார்ந்த விமர்சனமா இருக்கு இப்போ. இப்போ மீடியாலருந்து வந்தாலும் சரி, அ எழுத்தாளர்கள்லேருந்து வந்தாலும் சரி, அல்லது அரசியல் விமர்சகர்கள்னு தனியா இருக்கிறாங்க இல்லையா? அவர்கள்கிட்ட இருந்து வந்தா கூட ஒரு துறை சார்ந்த வல்லமை வெளிப்படுது. நம்ம வல்லமைய கேட்கல. நம்ம கேட்கறது வந்து எக்ஸ்பர்டைஸ கேட்கல. நாம வந்து வாய்மையோட இருந்த நபர்கள் வந்து இவர்கள கேள்வி கேட்டது, இவர்கள முட்டுக்கட்ட போட்டது, சரிதான்ற இடத்துல ரொம்ப மனசு விட்டு பாராட்டி, அவர்கள வந்து என்ன சொல்றது? ஒரு வானுயர பாராட்டியும் பார்க்குறோம். அப்ப அந்த மாதிரி நபர்கள் காணாம போனதும் இந்த இந்த டெமோக்ரஸில ஒரு அந்த ஒரு ஒரு இழப்புன்னே தோணுது எனக்கு. அப்படியான ஆட்கள் இல்ல. அப்படியான ஆட்கள் உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பேசும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. நீங்க அந்த உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லும்பொழுது எனக்கு இந்த 2 உதாரணம் எனக்கு கண்ணு முன்னாடி வந்து போது. உண்மை. நீங்க சொன்ன அந்த டைட்டில் எனக்கு சரியா பட்டது. நாம எதிர்பார்க்கிறது வல்லமை இல்ல, வாய்மை தான். வல்லமை நெறைய இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் வந்து வல்லுனர்கள் இருக்கிறாங்க. அதற்கான அ யுக்திகள் வகுக்கிறதுக்கான ஆட்கள் இருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து நம்மகிட்ட ஆளுங்க இருக்கு.
அது நமக்கு அவசியம் இல்ல. ஆனா, அதை தாண்டி வந்து அ நீங்க சொன்ன மாரி வாய்மை ரொம்ப அவசியம். இதுல உண்மை என்ன? மக்களுக்கு தேவை என்ன? அப்படின்னு. இப்போ பெரும்பாலும் ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன். இப்ப இல்ல. இதுக்கு ஒரு முந்திய நாடாளுமன்றத்திலே எப்போ அ ஒரு ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்தியாவுடைய 2 ஏல ஒரு ஏ உடைய கம்பெனியைச் சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசும்போது சொன்னாரு. "ஏறத்தாழ 60 எம்பி நாங்க ஸ்பான்சர் பண்ணதுங்க" அப்டின்னாரு. ஸ்பான்சர்ன்ற வார்த்தைய பிரயோகப்படுத்தினார். கட்சியை தாண்டி, கட்சி அடையாளங்களை தாண்டி 60க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள நாங்க வந்து மொத்தமா அவங்களுக்கு காசு குடுத்து அவங்கள இது பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு. அதுல தான் இந்த எலக்டோரல் பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து மிக மிக ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டெசிஷனாக மாறுது. ஏன்னா, ஒண்ணுமே காசே இல்லாத ஒரு கம்பெனி. ஏன்னா இன்னைய தேதிக்கு நாம அத பேசாம இத நிறைவு பண்ண முடியாது. விசுவாசம் எங்க இருக்கு? சரி, நாட்டை சார்ந்த விசுவாசம் இல்ல. மக்களை சார்ந்தும் விசுவாசம் இல்ல. அப்படின்னா, இப்ப நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து நாம ஓட்டு போட்டு அனுப்புறவங்களுடைய விசுவாசம் எங்க இருக்கு? அப்படின்னா, சராசரியாக ஒரு நாடாளுமன்ற வேட்பாளர் ஏறத்தாழ அ 5,00,00,000, 10,00,00,000லிருந்து 60, 80,00,00,000 வரைக்கும் செலவு பண்றாங்க அப்படின்ற மாரி அ அன்அஃபிஷியலாக தகவல் வருது. அஃபிஷியலாக இன்னைக்கும் எலக்ஷன் கமிஷன் வந்து அவங்க குடுக்குற அந்த அ ஆவணங்கள வச்சுட்டு, சரி இவரு இவ்வளோதான் செலவு பண்ணாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அவரு பொய் சொல்றாரு அப்படின்னு. இருந்தாலும் எலக்ஷன் கமிஷன் அத நம்புது. அ அதாவது மிகப்பெரிய அதாவது இந்த எம்பரர்ஸ் இன்விசிபிள் கோர்ட் அப்படின்னு ஒரு கதை ஒண்ணு வரும். நம்மலாம் சின்ன பிள்ளையா படிச்சிருப்போம். ஒரு இவன் வந்து சொல்லுவான், நம்ம ஒரு நெசவாளர் வந்து, "நான் அவ்ளோ நான் நெஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த கோட் ஆனது எவ்ளோ மெல்லிசா இருக்கும்னா, அது வந்து இருக்கிறதே யாருக்கும் தெரியாது" அப்படின்னு. அரசு நெறைய காசு குடுத்து அந்த ஆளுகிட்ட வாருவாராமா. அவர் வந்து போட்டு விடுவாராமா. இவரு உள்ள ஒண்ணும் போட்டிருக்க மாட்டாரு. மேல வந்து போட்டு விடுவாராமா. போட்டு விட்டோன்னே எல்லாரும் ஆமா, ஆமா போட்டிருக்காரு. ரொம்ப அருமை, ரொம்ப அருமைன்னுவாங்களாம். நம்ம எலக்ஷன் கமிஷன் வந்து அப்படித்தான் இன்னைக்கு. ஏன்னா, எல்லாரும் சொல்றாங்க, ஆவணங்கள் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இவங்க வந்து இவ்வளோதான் செலவு பண்ணியிருப்பாங்கன்னு. ஊடகங்கள்ல வருது. இதுக்கு தாண்டி எவ்வளோ செலவு பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. போன எலக்ஷன்லேருந்து இந்த எலக்ஷனுக்குள்ள பதவியே வகிக்காத ஒருத்தர், எந்த விதமான தொழிலும் செய்யாதவர், நான் விவசாயம் செய்கிறேன்னு சொல்றவரு. 300 முறை, 400 முறை அவருடைய வருமானம் பெருகியிருக்கு. அதற்கு எந்த விதமான ஆவணங்களும் குடுக்கறதில்ல. அத பத்தின கேள்விகளும் கேட்கறதில்ல. கேட்டோன்னா, "அது எலக்ஷன் கமிஷன் வேலை இல்லைங்க. அது இன்கம் டாக்ஸ் வேலை" அப்படின்றாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பல விஷயங்கள நம்ம வந்து கண்ணுக்கு எதிரே நடக்குது. ஒவ்வொரு எலக்ஷன்லும் நடக்குது. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்ன்னு ஒரு நிறுவனம். தொடர்ந்து ஒரு 15 வருஷமா வந்து ஒவ்வொரு தேர்தல், அது மாநில தேர்தலா இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், பஞ்சாயத்து தேர்தல் வரைக்கும் கூட பண்றாங்க இப்போ. ஒவ்வொரு தேர்தல்லையும் கட்சி சார்ந்து இருக்கிறவங்க இருக்கக்கூடிய தேர்தலா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய கட்சிக்கு எங்கேருந்து காசு வருது? எவ்வளோ வந்திருக்குது இதுவரைக்கும்? அவங்க மேல எவ்வளோ வழக்குகள் இருக்கு? அதுல மோசமான வழக்கு என்ன? கிரிமினல் வழக்கு எவ்வளோ இருக்குது? அந்த கிரிமினல் வழக்கு எத்தகைய வழக்குகள்? அப்படின்றத தெளிவா பண்ணிட்டே இருக்கிறாங்க. போட்டுட்டு நம்மளுக்கு வந்து வெளிப்படையாக அத வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அத வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. அதையும் தாண்டி தான் நம்ம இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறோம். அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா, கடந்த ஒரு 15, 20 வருஷத்துல நம்ம பார்த்திருக்கிறது, இந்த கார்ப்பரேட்டுகள்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரத்தனமான வளர்ச்சி உலகளவுல பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய கம்பெனிகள் உருவானதுக்கப்புறம், அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சாதகமான திட்டங்களை உருவாக்கவும், அவங்களுக்கு சாதகமான கொள்கைகளை நாடாளுமன்றத்தில் நிறைவேத்துறதுக்கும், பல விதங்கள்ல நாடாளுமன்றத்தில் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர்களுக்கு லஞ்சம்னு குடுக்காம, அவங்கள ஸ்பான்சரே பண்றாங்க. அவங்களுக்கு வந்து
ஓட்டு வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகும்? உங்களுக்கு வந்து ஒரு எலக்ஷன்ல ஃபைட் பண்ண எவ்வளோ செலவாகுமோ, அத ஒட்டுமொத்தத்தையும் அவங்களுக்கு வந்து நன்கொடையா குடுத்துடுறோம். கட்சிக்கு குடுத்துடுறோம் அப்படின்னு. ஆனா எங்களுக்கு வந்து நாங்க குடுத்தோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு வந்து எலக்டோரல் பாண்டுன்னு ஒரு யுக்திய அரசாங்கம் நம்ம இந்திய அரசாங்கம் கையில எடுக்குது. அத பத்தி இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கும் அதற்கான தீர்வு எதுவும் வரல. ஏன்னா, அதுல எல்லா கட்சிகளும் காசு வந்திருக்கு. பிஜேபிக்கும் வந்திருக்கு, காங்கிரஸுக்கும் வந்திருக்கு, திமுகவுக்கும் வந்திருக்கு, திரிணாமுலுக்கும் வந்திருக்கு. என்ன ஆளும் கட்சிகளுக்கு அதிகமாகவும், எதிர்க்கட்சிகளுக்கும் கம்மியாவும் வந்திருக்கு. அவ்வளவுதான். நாளைக்கு இவங்க ஆளுங்கட்சியாகி, பிஜேபி எதிர்க்கட்சி ஆச்சுன்னா, இவங்களுக்கு அதே யுக்தி மூலமா அதிகமா காசு வராதா? அப்படின்னா, நிச்சயமா வரும். அப்போ இவங்க வந்து இன்னைக்கு அத எதிர்க்கிறவங்க, நாளைக்கு அத எதிர்ப்பாங்களா? அப்படின்னா சந்தேகம். ஏன்னா, நீங்க ஆட்சியில இல்லாதபோது, நீங்க ஆட்சியில இருக்கிறவன் பண்ற தப்பு என்ன வேணா குறை சொல்லலாம். ஆனா, கொள்கை அளவுல நீங்க அத எதிர்த்து பேசணும் அப்படின்னா, அதற்கு மாற்று தீர்வு நீங்க சொல்லலன்னா, உங்களுக்கு கொள்கையில தெளிவில்லன்னு தான் அர்த்தம். அந்த விதத்துல பார்க்கும்போது, இன்னைக்கு மொத்த பேரும் அனைத்து கட்சிகளுமே பன்னாட்டு நிறுவனங்கள், உள்ளூர் கான்ட்ராக்ட்லேருந்து ஆரம்பிச்சு பன்னாட்டு நிறுவனங்கள் வரைக்கும், சிறு மற்றும் பெரு கார்ப்பரேட்டுகளுடைய நிதி உதவியை சார்ந்து தான் கட்சிகள் இயங்குதோ அப்படின்ற சந்தேகம் பயங்கரமா வலுக்குது. அதற்கான அந்த எலக்டோரல் பாண்ட் பத்தின கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வேளையா கோர்ட் சொன்ன அந்த முடிவுனால நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சது. நம்மளுக்கு வெளியில வந்தது இந்த விவரங்கள். அத வச்சு பார்க்கும்போது இந்த சந்தேகம் ரொம்ப அதிகமாவே நமக்கு வலுக்குது. ஸோ அப்போ தேசத்தின் மேல இல்லாத ஒரு விசுவாசமானது இன்னைக்கு இந்த மாதிரி கார்ப்பரேட்டுகளுக்கு தான் இருக்குதோ அப்படின்னு நம்ம நிச்சயமா சந்தேகப்படணும். கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமா வரக்கூடிய ஒவ்வொரு கொள்கையும், ஒவ்வொரு புதிய திட்டத்தையும் வந்து நாம இந்த சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டியது அவசியமாகுது அப்படின்றது தான் நான் வந்து நிறைவா சொல்லிக்க விரும்புறேன் இன்னைக்கு. ஆமாங்க. ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சின்னு பேசும்போது இதுக்கு நடுவுல ஒரு ஆள் இருக்காருன்னா, அது கார்ப்பரேட்டா இருக்கு இப்போ. 2 பேருக்கும் இடையில பெரிய ரோல் ப்ளே பண்றாங்க. அதுவும் பேசி ஆகணும். ம். அது வந்து மக்களுக்கு கண்கூடா தெரியக்கூடியதா இருக்கு. முன்னாடி இருப்பாங்க. புரவலர்கள் மாரி ஓரமா இருந்து பணம் குடுத்துட்டு இயக்குறது இருந்துகிட்டே இருந்திருக்கு காலங்காலமா. ஆனா இன்னைக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர புரிஞ்சுக்கிறதே ஒரு மிகப்பெரிய அரசியல் தான் நான் நினைக்கிறேன். என்னோட இறுதி கருத்து என்ன நான் பதிவு செஞ்சு விரும்புறேன், மக்கள்ட்ட சொல்ல விரும்புறேன்னா, தனக்கு எதிராக அல்லது தனக்கு ஏற்புடையதாக இல்லாத கருத்தை சொல்றவங்கள கவனிக்கிறதுக்கு மிகப்பெரிய துணிவு வேணும்னு நெனைக்கிறேன். அந்த துணிவு பாராளுமன்றம் வரைக்கும் இன்னைக்கு இல்ல. எதிர்கருத்தோ அல்லது மாற்று கருத்தோ வைக்கும்பொழுது, ஏற்புடையது அல்லாததாக இருந்தா கூட, அவங்கள கவனிக்கிறது தான் நமக்கு நெறைய அந்த கரேஜ்ன்னு சொல்லக்கூடியது வேணுமா இருக்கு. துணிவு வேணுமா இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த துணிவு உள்ள தலைமை தான் வேணும். தடாலடியாக என்ன சொல்றது? ட்ராக்ல ஓட்டுறதுக்கு தான் டிரைவரு. ட்ராக்ல இருந்து நான் கீழ எப்படி வேணா ஓட்டுவேன் பாருங்க. மலை மேல இருந்து குதிப்பேன். அப்படின்னு சாகசம் பண்றதுக்கு டிரைவர் தேவையில்ல. அந்த மாரி ஒரு இன்ஜின் இயக்கக்கூடிய நபராக இருக்கக்கூடிய, அது முதல் மந்திரியா இருக்கலாம், முக்கிய மந்திரியா இருக்கலாம், முக்கியமே இல்லாத அவர்களே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிற மந்திரியா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு டிரைவர், ஒரு பைலட். அவர நம்பி இந்த இந்த நாடு மக்கள் உட்கார்ந்துருக்காங்கன்னா, பொறுப்ப குடுத்துட்டு, சம்பளத்தையும் குடுத்து உட்கார வச்சிருக்காங்கன்னா, நான் சாகசம் பண்ணுவேன்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க தனியா போய் சாகசம் பண்ணணும். அந்த மக்களவையில பண்ணக்கூடாது. அந்த சாகசம் என்பது இல்லாம, எதிர்க்கருத்துக்கும் அ தனக்கு ஏற்புடையது அல்லாத கருத்துக்கும் சேர்த்தே தான். அதை அணுகுவதற்கு துணிவுள்ள அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதி, நாமினேட்டட் எம்பிஸ்லாம் கூட இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருக்குமே அந்த துணிவு வேணும்னு நெனைக்கிறேன். வாய்மையும், இந்த துணிவும் ரொம்ப முக்கியமானதா பார்க்குறேன் பாராளுமன்றத்தில. இதோட என் நிறைவு கருத்த சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். தொடர்ச்சியா இன்னும் ஒரு 3 எபிசோடு பாராளுமன்றம் சார்ந்த இந்த பெரும் பயணத்த தொடரப் போறோம். கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள எண் குடுத்திருக்கிறோம். அதிலயும் சொல்லலாம். அல்லது YouTubeலயோ இல்ல ராட்டையோடைய Spotifyலயோ எங்க நீங்க கேட்குறீங்களோ பாட்காஸ்ட்டோட கமெண்ட்லயும் சொல்லலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.